வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷலில் சக்தி தரக்கூடிய நட்ஸ் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். நவராத்திரின்றது சக்தி, பக்தி மற்றும் ஆனந்தம் நிறைந்த பண்டிகை. இந்த பண்டிகை காலத்தில் ஆரோக்கியமான, பாரம்பரியமான, சக்தி நிறைந்த பல வகை பருப்புகளை சேர்த்து கூடவே ஏலக்காய் மற்றும் சுக்கின் மென்மையான நறுமணத்தோடு தூய கொக்கோ சேர்க்கறதுனால இதில் ஒரு புதுமையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் இந்த நட்ஸ் லட்டு ஒரு அழகான அர்த்தமுள்ள சேர்க்கையாக இருக்கட்டும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு அதுக்கப்புறமா 1/4 கப் முந்திரி, அதையுமே இதில் இருக்க ஈரப்பதம் இதில் ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடச்சா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது ஈஸியாக பவுடர் ஆயிரும். அதுக்கு தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதே 1/4 கப் வால்நட்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லா நட்ஸையுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பூசணி விதைகள், 1/4 கப் சூரியகாந்தி விதைகள், 2 டேபிள் ஸ்பூன் ஆளி விதைகள். ஆளி விதையில் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும், அதனால நான் அது கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே லேசாக சூடு பண்ணி மொறுமொறுப்பாக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, அதையுமே லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் பேரிச்சை பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த சாஃப்டாக இருக்குள்ள அந்த டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் கருப்பு உலர் திராட்சை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கலவையை நம்ம அப்படியே சாஃப்ட் பண்ணணும். ஸோ அது சாஃப்டாக வர வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த பருப்பு வகைகள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போடலாம். அது கூட 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட் ஆர் ட்ரைடு கோகோனட்டுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் துருவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தூய கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா பல்ஸ் போட்டு இல்லை ஒரே ஒரு ஸ்பீடில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரிப்பை வச்சு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த அரைப்படாத துகள்கள் இன்னொரு தடவை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, லேசாக துருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த டேட்ஸு ரேசன்ஸையுமே லைட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் பொடி கூட அந்த அரைச்சி எடுத்து வச்சு இந்த டேட்ஸையும் ரேசன்ஸையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அது நல்ல லட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வரும். இது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும், லட்டு பிடிக்க முடியலன்னா டேட்ஸ் ரேசன்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ட்ரை ஆயிரும். ஒருவேளை அப்படி ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, நல்லா சாஃப்ட் ஆகிடும் மறுபடியும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உருட்டிக்கோங்க. இந்த லட்டு இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன், குட் ஃபேட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், மேக்னீஷியம், ஃபைபர், புரோட்டீன், விட்டமினின்னு அடுக்கிக்கிட்டே போகலாங்க. இது ஒரே ஒரு பால், ஒரு லட்டு சாப்பிட்டு 1 டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லட்டு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் சாஃப்டாக, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, நல்லா டேஸ்டியான சக்தி நிறைந்த நட்ஸ் லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.